2025-2026 ஆண்டின் ஆண்டறிக்கை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரிரக்கம். அன்பின் அரசே, அருள் தரும் அரசே, என் நாவினின் இசையாய் எழுந்தாய், வாழ்வின் பொருளாய் அமைந்தாய், நித்தமும் என் நெஞ்சினில் நிறைந்தாய். உம்மை போற்றி உன் மலர்பாதம் தொழுது வணங்குகின்றேன். எமது எளிய அழைப்பை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருட்தந்தை அந்தோணி வியாகப்பர் அவர்களுக்கும், வட்டார கல்வி அலுவலர் திரு வே அருள்முருகன் அவர்களுக்கும், வட்டார கல்வி அலுவலர் திருமதி ரா எஸ்தர் இந்திராணி அவர்களுக்கும், கல்விக்குழு தலைவி அருள் சகோதரி மேக்தலின் பிரான்சிஸ், முப்பள்ளிகளின் தாளாளர் அருள் சகோதரி தே ஜோஸ்பின் நிர்மலா ராணி மற்றும் முன்னாள் ஆசிரியைகள், முன்னாள் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தம் குழந்தை செல்வங்களின் திறமைகளை காண ஆவலுடன் வந்திருக்கும் அருமை பெற்றோர்களையும், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் உபத்தலைவர் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். சென்ற 2023-24 கல்வியாண்டில் வயது முதிர்வின் காரணமாக அருட்சகோதரி செபாஸ்டியம்மாள் அவர்கள் ஓய்வு பெற்றதால் 2024-25 ஆண்டின் புதிய தலைமை ஆசிரியராக அருட்சகோதரி ஃப்ளோரா ஜாய்ஸ் பொறுப்பேற்றுள்ளார். கோடை விடுமுறை முடிந்து 2/6/25 அன்று பள்ளி இனிதே தொடங்கியது. தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஃப்ளோரா ஜாய்ஸ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்ற, அவற்றை தொடர்ந்து மூத்த ஆசிரியர் திருமதி ஜெயா ஏற்ற, தொடர்ந்து பள்ளி மாணவர் தலைவன் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் குத்துவிளக்கை ஏற்ற ஜெப வழிபாட்டுடன் பள்ளி ஆரம்பமானது. 2/6/25 அன்று முப்பள்ளிகளுக்கான ஆசிரியர் கூட்டம் தாளாளர் முன்னிலையில் நடைபெற்றது. கா என்பது கற்று அறிவது, இல் என்பது தூண்டுதல், அகழ்தல், உள்ளத்தில் புதைந்திருக்கும் அறியாமையை எடுத்து எழுத்தறிவால் நிரப்புவது. வி என்பது விருப்பமுடன் கற்பது. சிறார்களுக்கு கல்வியை கருத்துடன் கற்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் புது புது கருத்துகளுடன் செயல்பாடுகளுடன் கல்வியை கற்பிக்க ஆசிரியர்களுக்கான ஒரு நாள் கருத்தவ அமர்வு நடைபெற்றது. எம்பவர்ட், என்லைட்டன்ட், எனர்ஜைஸ்ட் பற்றி விளக்கம் அளித்து ஆசிரியர்கள் மாணவர்களுடன் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை கற்பிக்க கருத்துக்கள் கூறப்பட்டது. மேல் அதிகாரிகளின் பார்வையும் பாராட்டும். 21/6/25 அன்று முன் அறிவிப்பின்றி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் எம் பள்ளியை பார்வையிட்டார். வட்டார கல்வி அலுவலர் 25/6/25 அன்று வே அருள்முருகன் அவர்கள் பார்வையிட்டு, அதனுடன் அவ்வப்போது எம் பள்ளியை பார்வையிட்டு கல்வியின் முன்னேற்றத்திற்கு வழிமுறைகளை சொல்லி ஆசிரியர்களை உற்சாகப்படுத்துவார். பள்ளியின் தாளாளர் அவர்கள் மாதம் இருமுறை பள்ளியை பார்வையிட்டு பள்ளியின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு அறிவுரை கூறுவார்கள். ஐஇடி ஆசிரியை திருமதி சாந்தி அவர்கள் குழந்தைகளின் கல்வி தரத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை கிடைக்க உதவி செய்தார். 31/12/25 அன்று மாநில கல்வி குழுவிலிருந்து அருட்சகோதரிகள் ஜாக்லின், சிந்தியா, அமலாராணி ஆகியோர் கல்வி தரத்தை மதிப்பிட ஒவ்வொரு வகுப்பாக சென்று மாணவ மாணவிகளின் கல்வி தரத்தையும் பதிவேடுகளையும் பார்வையிட்டு சென்றார்கள். எம் பள்ளியில் நடந்த சிறப்பு விழாக்கள். விழாக்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தை வளர்க்கின்றன. விழாக்களின் மூலம் நமது பண்பாடு, மரபு, கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள விழாக்கள் உதவுகின்றன. விழாக்கள் மூலம் ஒற்றுமை, அன்பு, பகிர்வு போன்ற நல்ல பண்புகளை
அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடிகிறது. குடும்பம் மற்றும் சமுதாயத்துடன் இணைந்து வாழும் உணர்வை வளர்க்கின்றன. நன்றி உணர்வு மற்றும் மதிப்பு உணர்வை குழந்தைகளில் உருவாக்குகின்றன. விழாக்கள் குழந்தைகளின் மன அழுத்தத்தை குறைத்து மகிழ்ச்சியை அதிகரிக்கின்றன. விழாக்களின் மூலம் மாணவர்கள் இடையே ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டு உணர்வையும் விழிப்புணர்வையும் நாட்டுப்பற்றையும் ஏற்படுத்தும். எனவே எங்கள் பள்ளியில் 15/7/25 அன்று கல்வி வளர்ச்சி நாள், காமராசர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. 15/8/25 அன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. 5/9/25 அன்று ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. 17/10/25 அன்று தீபாவளி விழா கொண்டாடப்பட்டது. 3/11/25 அன்று என் பள்ளியின் பாதுகாவலர் புனித சார்லஸ் திருவிழா கொண்டாடப்பட்டது. 14/11/25 அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. 19/12/25 அன்று கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. 13/1/26 அன்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. அன்பிற்கினிய அனைவருக்கும் இனிய வணக்கம். மாணவர்களின் பல்துறை திறமைகளை வெளிப்படுத்தும் சிறப்பு நிகழ்வுகள் தான் போட்டிகள். மாணவர்களின் திறமைகள், சிந்தனைகள் மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த வாய்ப்பை உருவாக்குவதே போட்டிகள். போட்டிகள் நம்முள் மறைந்துள்ள ஆற்றலை வெளிக்கொண்டு வர உதவுகின்றன. வெற்றி தோல்வி என்பது முக்கியமல்ல, பங்கேற்பதே ஒரு பெரிய அனுபவம். ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மை நம்மை முன்னேற்றத்தின் பாதையில் நடத்துகிறது. எங்கள் பள்ளியில் நடந்த அனைத்து போட்டிகளும் எங்கள் வாழ்க்கைக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஊட்டும் வகையில் இருந்தது. மாணவர்களின் தனித்திறனும் போட்டிகளும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிக்கொணர பல்வேறு வகையான போட்டிகள் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்று வருகிறது. ஜூலை மாதம் மால்வேத போட்டி நடைபெற்றது. பதம் வரைந்து வண்ணம் தீட்டுதல் போட்டிகள் நடைபெற்றன. ஆகஸ்ட் மாதம் ஆங்கில கையெழுத்து போட்டியும் தமிழ் கையெழுத்து போட்டியும் நடைபெற்றது. பாட்டு போட்டி 8/8/25 அன்று நடைபெற்றது. 8/9/25 அன்று தமிழ் பேச்சு போட்டி நடைபெற்றது. 14/11/25 ஆங்கில பேச்சு போட்டி அன்று நடைபெற்றது. 30/11/25 அன்று நடன போட்டி நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் காலை வழிபாட்டில் அறிவிக்கப்பட்டன. போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும் பரிசுகள் வழங்கப்படுகிறது. எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகள்: காலைதோறும் இறை வழிபாடு, நன்னறி வகுப்பு, மாணவர்கள் கதை சொல்லுதல், ஆங்கில வார்த்தைகள் வாசித்தல், திருக்குறள் மற்றும் அதன் பொருள் சொல்லுதல், கூட்டு உடற்பயிற்சி, இடைவேளை, பின்பு இறை வார்த்தைகள் சொல்லுதல். ஒவ்வொரு மாதமும் விழிப்புணர்வு புதிய பாடல்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து அவரவர் வகுப்பிலேயே இறை வழிபாடு நடைபெறும். 5/6/25 அன்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். எம் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் அவசியம், பயன்பாடு மற்றும் நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வு வசனங்கள் அடங்கிய பாதகைகளை கையில் ஏந்தியும் ஊர்வலம் சென்று வந்தனர். எண்ணறிவு எழுத்தறிவு அனைவரும் பெற வேண்டும் என்று 15/6/25 அன்று புதிய பாரதம் முதல் பேட்ச் தேர்வும் 23/7/2025 அன்று 2ஆம் பேட்ச் தேர்வும் நடைபெற்றது. மருத்துவ பரிசோதனை. உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்பதற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆண்டும் உடல் நலத்துடன் மாணவர்கள் இருக்க மருத்துவ பரிசோதனை நடைபெறுகிறது. 2/7/2025 சுகாதார மையத்திலிருந்து சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. 16/17/7/25 அன்று, 17/7/25, 18/7/2025 அன்று பிரைமரி ஹெல்த் சென்டர் வளையங்குளம் மருத்துவர்கள்
மாணவ மாணவிகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் செய்தனர். உடல் நலவு குறைவு உள்ள மாணவர்களுக்கு அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குடற்புழு மாத்திரை அனைவருக்கும் வழங்கப்பட்டது. 24/7/2025 அன்று 1ஆம் வகுப்பு மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. பள்ளியின் நிகழ்வுகள். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் என்பதற்கு ஏற்ப காலை உணவு, மதிய உணவு எம் பள்ளி மாணவர்களுக்கு தினமும் வழங்கப்படுகிறது. அரசின் இலவச நோட்டு புத்தகங்கள், சீருடை, புத்தகப்பை, வண்ண பென்சில்கள், காலணி, கல்வி உதவித்தொகை போன்றவை வழங்கப்பட்டு வருகிறது. சாலியன் பீஸ் கூட்டம் 2 மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறுகிறது. மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையை மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. குழந்தைகள் தங்களால் இயன்றதை கொடுத்து முதியவர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடி தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டு வருகின்றனர். அரசு சார்பில் நடந்த கலை திருவிழாவில் பேச்சு போட்டி, நடன போட்டி, மாறுவேட போட்டி, பரதநாட்டியம், தனி நடனம், குழு நடனம் இவற்றில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடினார்கள். பேச்சு போட்டியில் 5ஆம் வகுப்பு மாணவி திவ்யஸ்ரீயும், மாறுவேட போட்டியில் 4ஆம் வகுப்பு மாணவி லக்ஷனாவும் கலந்து கொண்டு ஒன்றிய அளவில் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. 11/8/25 அன்று எம் பள்ளியில் பயிலும் 4ஆம் வகுப்பு மாணவிகள் பூமிஷா மற்றும் சிவரஞ்சனி இருவரும் மன்னர் கல்லூரியில் நடைபெற்ற ஓவிய போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் பெற்றனர். 18/10/2025 அன்று அம்மூரில் எங்கள் பள்ளிகளின் சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 5ஆம் வகுப்பு மாணவி திவ்யஸ்ரீ கலந்து கொண்டார். ஆகவே அன்பான பெற்றோர்களே, எம் பள்ளியில் குறைகள் ஏதுவாயினும் தயங்காமல் எங்களிடம் மட்டும் கூறுங்கள். உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு முழு ஆதரவு கொடுப்போம் என்று இந்த பொன்னான நேரத்தில் கூறுகிறோம். எங்கள் பள்ளியை தம் அருளால் வளர்ச்சி பாதையில் வழிநடத்தும் எல்லாம் வல்ல இறை இயேசுவுக்கு நன்றி பூக்களை காணிக்கையாக்கி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வீரமும் விவேகமும் எங்களின் கடமை, கற்றலும் கற்பித்தலும் வழிநடத்துதலும் எங்களின் கடமை என்று ஆண்டறிக்கையை சமர்ப்பித்த தலைமை ஆசிரியை அருட்சகோதரி புளோரா ஜாய்சி அவர்களுக்கு நன்றிகள் மற்றும் மாணவிகளுக்கும் நன்றிகள். பல்லோட்டி ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை ஜார்ஜ் எட்வின் அவர்களை அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். ஆலயத்தில் இறை மக்களுக்கு மறையுரையை மகிழ்வுடன் ஆற்றி மக்கள் எப்போதும் இறைவழியில் நடக்க வேண்டுமென்று கூறிடும் அருட்தந்தை ஜார்ஜ் எட்வின் அவர்களையும் உதவி பங்குத்தந்தை இன்பன் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றேன். அமலா பெத்தனல் பள்ளியில் இருந்து வருகை தந்திருக்கும் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி சாந்தி அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்த ஆசிரியர்களையும் சரஸ்வதி பள்ளி ஆசிரியை தலைமை ஆசிரியை அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். பொம்மைகள் வாங்க நீங்கள் கடைக்கு செல்ல வேண்டாம். பஸ்ஸில் பயணம் செய்து தஞ்சாவூர் செல்ல வேண்டாம். இதோ இப்போது இந்த வண்ண திரையரங்கில் நீங்கள் ஆவலுடன் காண இருப்பது உங்களின் அபிநய தஞ்சாவூர் தலையாட்டும் பொம்மைகள். பார்த்து ரசியுங்கள், வாங்கி செல்லுங்கள். சிங்கார சிட்டுகளின் நடனம்.
தஞ்சாவூர் தலையாட்டும் பொம்மைகளுக்கு நன்றி. ஆண்டாண்டு காலமாய் குட்டீஸ்களுடன் இருந்து அவர்கள் வாழ்வில் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறும் நேரம். ஆம், தேவதைகளை நீங்கள் தேவலோகத்தில் காணலாம் என நினைக்கிறீர்கள். இப்போது இந்த விண்ண திரையரங்கில் நீங்கள் ஆவலுடன் காண இருப்பது உங்களின் அபிநய குட்டி தேவதைகளான சிரிக்கும் மொட்டுக்கள்.
இறைவன் செய்த அற்புதங்களுக்கு நடனத்தின் மூலம் நன்றி தெரிவித்த சிரிக்கும் மொட்டுக்களுக்கு நன்றி. ஃபர்ஸ்ட் பஸ் வந்துருச்சு, பஸ்ஸுக்கு போகிற மாணவர்கள்லாம் போகவும். ஓசை ஒழுங்கானால் இசையாகிறது, கிறுக்கல் ஒழுங்கானால் ஓவியமாகிறது, அரட்டை ஒழுங்கானால் கலந்துரையாடல் ஆகிறது, அலைச்சல் ஒழுங்கானால் இலக்காக மாறுகிறது. ஆம், நன்றாக ஜோராக வாழ மனசு புதுசாக நினைத்தால் இறையருளால் அற்புதம் நடக்கும். எங்களுக்குள் எதிரிகள் இல்லை என நடனத்தின் மூலம் மகிழ்விக்க வருகின்றனர் 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு மாணவர்கள். நடனம். கடவுளிடம் நினைத்ததை கேட்டால் அற்புதம் நடக்கும் என்று நடனத்தின் மூலம் மகிழ்வித்த மாணவர்களுக்கு